ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு அருமையான உருளைக்கிழங்கை வச்சு ஒரு குழம்பு வைக்கலாம். பார்த்திங்கன்னா இது மட்டன் குழம்பு மாதிரி நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எது கூட நாளும் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்க்க போனால் பசங்கள்லாம் கறி குழம்பான்னு கேட்கும். அந்த மாதிரி வாசனையில் நல்ல டேஸ்ட்டோடு இருக்குது. அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம தாளிப்பு சாமான் வச்சுக்கலாம். கட் பண்ண வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 3 தக்காளி எடுத்திருக்கேன். நான் பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீடியமான வெங்காயம். தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான், ஏன்னா நம்ம இதை புளியெல்லாம் ஊற்ற போகிறது இல்லையா. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பார்க்கும்போது நல்லா கறி மாரி இருக்கும். பாருங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காய் கூட சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன். நான் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும், அதனால் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அருமையான உருளைக்கிழங்கு பொரிச்ச குழம்பு ரெடிங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கறி குழம்பு போடுற மாதிரி தான் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதம் எது கூடனாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரிச்ச குழம்பு வச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.